நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி வன்கண்ணை முறியடித்தல். இன்றைய வேதாகம பகுதி 1 தீமோத்தேயு 4 வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. குறிப்பு வசனம்: சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7. மாலதி வீட்டை விட்டு வெளியில் வரும்போதெல்லாம், குறிப்பாக விசேஷங்களுக்கு மற்றும் விழாக்களுக்கு அலங்கரித்துக் கொள்ளும் போது அவளுடைய அம்மா கவலையுடன் கட்டாயமாக கன்னத்தில் கண்ணுக்கு இடும் மையை கொண்டு ஒரு கரும்புள்ளி வைப்பார். அவளுடைய அம்மா தொடர்ந்து அவளை கவனித்து வன்கண்ணை தடுக்க சடங்குகளை செய்வார். தமிழில் திருஷ்டி அல்லது ஹிந்தியில் நசர் என்று அழைக்கப்படும் வன்கண் இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் பயப்படும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. மாலதியின் அம்மாவைப் போலவே யாராவது தங்களை பொறாமையுடன் பார்க்கும் போதெல்லாம் தங்களுக்கு ஏதாவது தீங்கு நேரிடும் என்று பலர் பயப்படுகிறார்கள். அறியாத பயம் நம்மை முடக்கும் போது மூட நம்பிக்கையின் அடிப்படையிலான விரைவான தீர்வுகளை தேடலாம். ஆனால் தீமோத்தேயுவின் ஆசிரியர் இவை பிசாசுகளின் உபதேசம் என்கிறார். விசுவாசிகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆசிரியர் எச்சரிக்கிறார். மூட நம்பிக்கைகள் மற்றும் கதைகள் போன்ற நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் நம்மில் எவ்வளவேனும் இருக்கக்கூடாது. மாறாக நாம் தேவ பக்தியுடன் இருக்கவும் தேவனை சார்ந்திருக்கவும் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து தனது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் சாத்தானை வென்றபோது அவர் இருளின் வல்லமைகளை என்றென்றும் தோற்கடித்தார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எனவே எபேசியரில் பவுல் சொல்வது போல் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நம்மை பாதுகாக்கும் விசுவாசத்தின் கேடகம் உட்பட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிவோம். சத்துரு நம்மை வெல்ல முடியாது. நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சத்துருவை வென்ற இயேசுவே வெற்றியாளர். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை அல்லது தீமையை நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள்? உங்கள் பக்கம் யார் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, தீமை என்னை பயமுறுத்தினாலும் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை நீர் ரட்சிப்பீர் என்பதை நினைவில் கொள்ள எனக்கு தைரியம் தாரும். ஆமென்.